வணக்கம். வகுப்பு 1. இன்றைய தினத்துக்கு நம்ம பார்க்குற ஜாதகம் இதுதான். இன்றைக்கி இந்த ஜாதகத்தை பாருங்கள். மீன லக்கணம். லக்கணத்துக்கு 2 6 இல்லை, ஆனால் 2ஆம் அதிபதி செவ்வாய் போயிட்டு அவர் 9 உட்காந்துருக்காரு. லக்னாதிபதி மீன லக்கணம், செவ்வாய் வெளிச்சத்தில் இருக்கார், 2 குறிவர். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல நீசம் இருக்கார். கூடவே லக்னாதிபதி கூட இருக்கிற சனி கேது சந்திரனோட இருக்கிறார். 5ல் ராகு, 5ல் ராகு இருக்குது. 8ல் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கார். 9 லட்சமாக அப்போ கிரகங்கள் மொத்தம் 5 வீட்டிலே 4 வீட்டிலே எல்லா கிரகம் அமைந்து போச்சு. அதாவது கடகத்தில் ராகு, துலாத்தில் ராகு, துலாத்தில் பார்த்திங்கன்னா துலாத்தில் இருக்கிற கிரகம் சூரியன் புதன் சுக்கிரன். அதுக்கடுத்து லட்சமாக அதாவது 4 வீட்டில் 1 2 3 4 வீட்டில் கிரகம் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு 1997 தன்னுடைய முதல் மனைவி இருக்கிறாங்க. இந்த ஜாதகருக்கு 1982 திருமணம் நடக்குது. 1982 ஜாதக திருமணம் நடக்குது. அதுக்கடுத்து 1983 காலத்திலேயே முதல் ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து போகுது. அதுக்கு 5ல் ராகு இருக்கிறது. நேசம் குருவும் நேசத்தில் இருக்கிறதுனால அது முதல் குழந்தை பிறப்பு மரணம் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரனும் சுயசாரம் வாங்கி ராகுகேதுடைய இணைகிறாரு. அதனால் அந்த முதல் கரு பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான கால சூழ்நிலை இருக்குது. அதுக்கடுத்து 7க்குரியவர் 8க்கு வராது. 7ஆம் வீட்டு அதிபதி 8க்கு வராது. ஜாதகருக்கு 1982 திருமணம் சொல்கிறோம். அவர் பிறந்தது 14/11/1961, 71 81 21 வயசில் ஜாதகருக்கு 21 வயசுலேயே அவருக்கு திருமணம் நடக்குது. 21 ஒரு திருமணம், 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் 36வது வயசில் 2வது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அப்போ 1997 காலத்தில் இவருக்கு நடக்கிற தசாபுத்தி என்னன்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில் ஜாதகருக்கு முதல்ல எடுத்தோடனே சந்திரன் பார்த்திங்கன்னா 7 வருட காலம். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், அது ஒரு 7 வருட காலம். 7 7 14, அதுக்கப்புறம் 14 வயசில் இருந்து ஜாதகருக்கு அடுத்து 18 வருஷ காலம் பார்த்திங்கன்னா ஒரு ராகுவுடைய தசா தான் அந்த ஜாதகருக்கு. ராகு பார்த்திங்கன்னா 5ல் இருந்து தசா நடத்துகிறாரு. அப்போ 14 வயசில் இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ராகு தசாவில் சுக்கிர புத்தியில் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். ராகு என சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட தொடர்பு 7க்கு 8 தொடர்பு வர்றதுனால அவர் 5லேருந்து புத்திரஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். 14 வயசுலேருந்து இவருக்கு திருமண காலம் இருக்கிறதுனால ராகு தசா சுக்கிர புத்தியில் திருமணம் நடக்குது. ராகு தசா சுக்கிர புத்தியில். அதுக்கடுத்து குரு தசா அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இவருக்கு 1997 குரு தசாவில் புதன் புத்தி, குரு தசாவில் புதன் புத்தி. குரு 11லேருந்து தசா நடத்துகிறான். அதுக்கடுத்து 11லேருந்து புதன் பாதிப்புக்குள்ளார புதன் புத்தி நடக்கிறது. அதனால் புதன் பாதிப்பு 8லேருந்து தசா நடத்தலாம். மனைவி ஸ்தானம் முதல் மனைவி இறப்பு ஏற்படுறாங்க. 7ஆம் அதிபதி 6 கூட தொடர்பு இருக்கிறதுனால 7இன் அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு இருக்கிறதும், சுக்கிரன் ராகுசாரத்தை வாங்கியிருப்பதும், களத்திரக்காரர்கள் ராகுசாரத்தை வாங்கியிருக்கிறதும், 7ஆம் அதிபதி புதனும் ராகுசாரத்தை வாங்கியிருக்கிறதும். அப்போ இங்கே ஒரு மைனஸ். 7இன் அதிபதி புதன் ராகுசாரம், களத்திரக்காரர்கள் சுக்கிரன் ராகுசாரம், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6க்குரிய சாரம் வாங்கியிருக்கிறதுனால இது ஒரு பாதிப்புக்குள்ளான காலமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 7க்குரியவர் அந்த காலகட்டத்தில் குரு தசா புதன் புத்தி. புதன் நேச சூரியனுடைய இணைகிறார். சூரியனுடைய இணைஞ்சு இருக்கிறார், அஸ்தமனிக்கிறார். அப்போ புதன் ராகுசாரம். அப்போ அங்கே இருக்கிற சூரியன் என்ன சாரம் பார்த்தோம்னா அவர் குரு சாரம். குரு 3ல் இருக்கார், ராகு 2ல் புதன் இருக்குது. அப்போ புதனுக்கு அஸ்தமனம் உண்டு அப்படின்னு சொல்லணும். அந்த அஸ்தமனத்தின் புதன் அஸ்தமிக்கிறதுனாலும் சுக்கிரன் சூரியன் கூட அஸ்தமிக்கிறதுனாலும் அந்த முதல் மனைவி மரணம் ஏற்படுகிறது. அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம் உபயலக்கணம் 2வது மன வாழ்க்கை பாதிப்புன்னு இருக்கிறது. இதன் காரணமாக ஜாதகருக்கு முதல் திருமணம் ஃபெயிலர் ஆகிட்டு 1997 இவருக்கு மனைவி இறக்குறாங்க. அதற்கடுத்து அதே 1997 இவருக்கு 2வது திருமணமும் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ஒரு சின்ன ஆய்வுக்காக இது உங்களுக்கு போட்டிருக்கோம். மேற்படி விவரங்கள் இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். 14/11/1961 பிற்பகல் 2:50 பிறக்கிற விழுப்புரத்தில் ஆய்வுக்கு எடுத்து பண்ணுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.
தினமும் ஒரு ஜாதகமும் ஜோதிட விதியும் என்ற முறையில் நாம் பார்க்குறோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.